ஹலோ கைஸ், நீங்க பல வருஷம் கிரிப்டோ மார்க்கெட்ல இருந்து பணம் சம்பாதிச்சு மறுபடியும் அதே பணத்தை மார்க்கெட்ல விட்டு சொந்த பணத்தையும் மார்க்கெட்ல விட்டு இதே எக்ஸ்பீரியன்ஸை பல வருஷம் டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா மார்க்கெட்ல ஏதாவது ஒன்று கத்துக்கிட்டு அந்த ப்ரொசீஜரை மார்க்கெட் அப்ளை பண்ணி பணம் சம்பாதிக்க முடியலையா? ஸோ எது பண்ணியும் மார்க்கெட்ல ஏன் பணம் சம்பாதிக்க முடியல? ஸோ மார்க்கெட்டோட விதிகள் என்ன? மார்க்கெட் எப்படி செயல்படுது? பொதுவாக 90% பீப்புள் எதுக்கு மார்க்கெட்ல பணத்தை விடுறாங்க? இது ஒரு மிகப்பெரிய ஒரு சைக்காலஜி, உளவியல் சைக்காலஜி இருக்கு. ஸோ இதுதான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். இது என்னுடைய பர்சனலா நான் பல வருஷம் அனுபவத்துல கத்துக்கிட்டது. ஏன்னா நான் சொல்ற இந்த வீடியோல இந்த மைண்ட் செட்ல நீங்க மார்க்கெட்டை பார்க்கும் பொழுது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ், புரிதல் உங்களுக்கு ஏற்படும். இது ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. இது பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள், ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு வாழ்வியல் சுழற்சின்னு சொல்லலாம். ஸோ இதுலதான் பணம் சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த சுத்திக்கிட்டு இருக்கிற பணத்தை அந்த சுத்துற விதத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா பணம் நம்ம கிட்ட வந்துடும். நான் அதை பத்தி தான் இந்த வீடியோ நான் சொல்ல போறேன். இது கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு மட்டும் கிடையாது, இது ஒட்டுமொத்த மார்க்கெட்டுக்கும் இது பொருந்தும். சரிங்களா? ஸோ இது லைஃபுக்கும் பொருந்தும், கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு பொருந்தும், ஷேர் மார்க்கெட்டுக்கு பொருந்தும், கமாடிட்டிக்கு பொருந்தும், எல்லாத்துக்குமே இது பொருந்தும். இந்த ஒரு சூட்சுமத்தை நீங்க கண்டுக்கிட்டீங்கன்னா நீங்க எந்த மார்க்கெட்ல இருந்தாலும் பணம் சம்பாதிக்கிறது உறுதின்னு தான் நான் சொல்லுவேன். 100% உறுதி. ஏன்னா இந்த ஒரு விஷயம் தெரியாம தான் பல வருஷம் பல எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டரும் சரி, ட்ரேடரும் சரி, மேக்சிமம் பணத்தை லாஸ் பண்றது இது ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒரு அவங்க லைஃபே இதுல வேஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் சொல்ல போற இந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணீங்கன்னா, அது மட்டும் இல்ல, தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்க மனசு அதை ஃபாலோ பண்ணிடும். அதை தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஏன்னா இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ். உங்களுக்கு கரெக்டான நேரம் இருக்கு, நான் அடுத்த ஒரு 10 நிமிஷமா, 20 நிமிஷம், 30 நிமிஷமா நான் செலவு பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் சீக்கிரட்டு பணம் இருக்கிறது மார்க்கெட்ல எப்படின்ற ஒரு உளவியல் ரீதியான ஒரு அட்ராக்ஷன் உங்களுக்கு கத்துக்கணும்னு ஆசை இருந்தா மட்டும் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. டைம் இல்லைன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்காதீங்க தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 10 நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம் எல்லாம் பார்த்து பிரயோஜனமே கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்ட்டு ஃபுல்லா பார்த்தாதான் உங்களுக்கு அதனுடைய அனலைஸ் ஃபுல்லா புரியும். சரிங்களா? ஏன்னா மார்க்கெட் இப்படிதான் இயங்குது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய உளவியல் சீக்ரெட். நான் வேற மாதிரியே சொல்றேன் பாருங்க. ஓகேங்களா? ஓகே, வாங்க நம்ம டாபிக் போலாம். இப்போ பொதுவா மார்க்கெட்ல நம்ம பண்ற தப்பு என்ன அப்படின்னா, புல் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி பேர் மார்க்கெட்ல விட்டுறது. சரிங்களா? ஸோ இதுதான் மார்க்கெட்ல நம்ம பொதுவா பண்ற தப்பு. சரிங்களா? ஸோ இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதே விஷயம் பல பேருக்கு தெரியாமலும் இருக்குது. சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் மார்க்கெட்டு பம்ப் ஆகும் பொழுது உள்ள வராங்க, உள்ள இன்வெஸ்ட் பண்ணி தோத்துடுறாங்க. சரிங்களா? அப்படி தோத்துட்டு மறுபடியும் அந்த பணத்தை பியர் மார்க்கெட்ல விட்டுறாங்க. பியர் மார்க்கெட்ல மறுபடியும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயங்கி விட்டுறாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா மேக்சிமம் பீப்புளுக்கு இந்த விஷயம் தெரியும். மேக்சிமம் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டருக்கு, மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு, கிரிப்டோ மார்க்கெட்ல இல்லாம எல்லா மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா தெரியும். ஆனா இதுல ஒரு சூட்சமம் இருக்குது. நீங்க நல்லா பாருங்க. ஓகேங்களா? அதுதான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஓகேங்களா? நல்லா கவனிங்க. ஓகே, நான் டைட்டில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டைட்டில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. எண்ணங்கள் தான் மணி, மார்க்கெட் பண ரகசியம் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சிருக்கிறேன். ஓகே, ஆமா, உண்மையிலே எண்ணங்கள் தான் மணி. ஓகேவா? நம்மளுடைய எண்ணங்கள் தான் மணி கிரியேட் பண்ணுது. அது எப்படி நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ மார்க்கெட்டை நீங்க உங்களுடைய முடிவு தானே மார்க்கெட்ல சம்பாதிக்கிறதுக்கும் லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கும் லாஸ் ஆகிறதுக்கும் நீங்க பணம் என்ன பண்றீங்க, முடிவு எடுக்கிறீங்களா? அந்த முடிவு எதனால எடுக்கிறீங்க, எப்படி எடுக்கிறீங்கன்னா, பொதுவா ஹியூமன்ஸ் எல்லாருமே எண்ணங்களை வைத்து தான் முடிவு எடுக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். நான் இது உளவியலோட அட்டாச் பண்ணி நான் பேசுறேன். நல்ல பொறுமையா கவனிங்க. ஏன்னா நான் கண்டினியூஸா ஒரு எப்படி சொல்றது, ஒரு 1 to 1 பேசுற மாதிரி நான் சொல்றேன். அந்த மைண்ட் செட்ல நீங்க பாருங்க. சரிங்களா? இப்போ எண்ணங்கள் தான் முடிவெடுக்கிறதுக்கு நம்ம ஊக்குவிக்குது. ஓகேவா? நம்ம என்ன எண்ணங்கள் எடுக்கிறோமோ அந்த எண்ணம் தான் நம்ம முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கு. சரிங்களா? இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன்.
நம்ம மனசு தான். சரிங்களா? நம்ம மனசு தான் ஒரு மிகப்பெரிய இண்டிகேட்டர். அது வந்து எப்படி செயல்படுறது தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். சரியா? ஓகே. இப்போ மார்க்கெட்ல வந்து தோல்விக்கான காரணம் அப்படின்றது நான் சொல்றேன் பாருங்களேன். மார்க்கெட்டோட தோல்விக்கான காரணம் அப்படின்னு சொல்றேன் பாருங்களேன். இப்போ அந்த காரணம் எதனால அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் தான். சரியா? இப்போ எண்ணங்கள் வந்து எப்படி முடிவெடுக்குது அப்படின்றது நான் சொல்றேன் பாருங்க. நம்மளுடைய எண்ணங்கள் வந்து எப்படி முடிவெடுக்குதுன்னா, கடந்த காலத்தில் நடந்த ஒன்றை வைத்துதான் நம்மளுடைய எண்ணங்கள் முடிவெடுக்குது. இதை வந்து அப்படியே கேட்ச் பண்ணிக்கங்க. நம்மளுடைய முடிவு தான் மார்க்கெட்ல ப்ராஃபிட்டும் லாஸும் எடுக்குது. நம்மளுடைய டிசிஷன். சரிங்களா? நம்மளுடைய டிசிஷன் தான் மார்க்கெட்ல ப்ராஃபிட்டும் லாஸ் எடுக்குது. மெஜாரிட்டி பீப்புள் 95% பீப்புள் வந்து முடிவெடுக்கிறது லாஸ்ல தான் கொண்டு போய் முடியுது. ஒன்னே ஒண்ணுதான், நம்மளோட எண்ணங்களை மாற்றினால் 95% பீப்புளோட லாஸை வந்து அப்படியே ப்ராஃபிட்டா பண்ண முடியும். அது இந்த விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இந்த வீடியோ ஃபுல்லா பார்ப்போம். சரிங்களா? இது வந்து நம்மளுடைய தோல்விக்கான காரணம் எண்ணங்கள் தான். ஏன்னா அது முடிவெடுக்கிற திறமை அதுகிட்ட தான் இருக்கு. சரியா? இது பாத்துங்க. ஓகே, இப்போ வந்து 2 மெஜாரிட்டி சீக்ரெட் நான் சொல்ல போறேன். 2 மெஜாரிட்டி சீக்ரெட். ஓகேவா? வெற்றி தோல்வி. இந்த வெற்றி தோல்விய நான் வந்து எப்படி கம்பேர் பண்ணி பேச போறேன்னா, புல் மார்க்கெட், பியர் மார்க்கெட் இதை கம்பேர் பண்ணி பேச போறேன். அதாவது வெற்றின்றது புல் மார்க்கெட், சரியா? தோல்வின்றது பியர் மார்க்கெட். இது வந்து பொதுவாவே தெரியும். ஆனா இதுல ஒரு கம்பாரிசன் நீங்க வந்து பார்த்தா மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு புரியும். நான் சொல்றேன் பாருங்க. ஓகே, இப்போ நான் ப்ரீவியஸா ஒன்று சொன்னேன்ல, மார்க்கெட்டுக்கான தோல்வி காரணம் நம்மளுடைய எண்ணங்கள் தான், மார்க்கெட் கிடையாது. அதாவது மார்க்கெட்ன்றது வந்து ஒரு ரிவர் மாதிரி நினைச்சுக்க, ஒரு ரிவர் மாதிரி. சரியா? இப்போ அந்த ரிவர்ல மீன் ஓடுதுன்னு நினைச்சுக்கோங்க. சரியா? அப்போ அந்த மீனை வந்து இப்போ நம்ம ஒரு இடத்துல நிக்கிறோம், ரிவர் ஆறு ஓடிட்டு இருக்கு, நம்ம ஒரு இடத்துல நிக்கிறோம். அந்த இடத்துல இருந்து மீன் பிடிக்கணும்னா அந்த இடத்துக்கு வர மீனை வந்து நம்ம தூண்டில் போட்டோம்னா பிடிக்கிறோம். சரியா? அப்படி மிஸ் பண்ணிட்டோம்னா அந்த மீன் வந்து மிஸ் ஆயிடும், அது வேற இடத்துக்கு போயிடும். அப்படியே எப்படி சொல்றது, அந்த ஆறோட ஓட்டத்துக்கு தகுந்தாப்புல அந்த மீன் வந்து வேற இடத்துக்கு போயிடும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, மார்க்கெட் வந்து ரிவர் மாதிரி அப்படி நினைச்சுக்க. மார்க்கெட் வந்து ரிவர் மாதிரி, கரெக்டா இடத்துல நம்ம தூண்டில போட்டு மீனை பிடிக்கிற மாதிரி கரெக்டான இடத்துல நம்ம வந்து நமக்கான இடம் எது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து நம்ம ப்ராஃபிட் எடுக்கணும். ஸோ இதுதான், இது ஒரு கம்பேரிசனுக்காக நான் சொல்ல வந்தேன். ஓகே, இப்போ வந்து 2 சீக்ரெட் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். 2 என்ன சொன்னேன், வெற்றி தோல்வி. அதை எப்படி கம்பேரிசன் பண்ண போறேன்னா, புல் மார்க்கெட், பியர் மார்க்கெட். இப்போ வெற்றி அப்படின்றத புல் மார்க்கெட்டை வந்து கம்பேரிசன் பண்ண போறேன். அதே மாதிரி தோல்வின்றத பியர் மார்க்கெட்டை கம்பேரிசன் பண்ண போறேன். ஓகேயா? இப்போ பொதுவான ஒரு மிகப்பெரிய ஒரு சைக்காலஜி உளவியல் சொல்றோம் பாருங்களேன். உங்களுக்கு நீங்க எந்தெந்த விஷயத்துல எல்லாம் வின் பண்ணிருக்கீங்க, வெற்றி அடைஞ்சிருக்கீங்க, அந்த விஷயத்த நீங்க கொஞ்சம் அப்படியே நீங்க கொஞ்சம் பாஸ்ட் நீங்க பாருங்களேன். பாஸ்ட் அப்படின்னா கடந்த காலத்தை பாருங்க. கடந்த காலத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒண்ணு தெரியும். ஏன்னா அந்த இப்போ ஒரு விஷயத்துல நீங்க வின் பண்றீங்க அப்படின்னா அதே விஷயத்துல முன்னாடி வந்து நீங்க தோத்துருப்பீங்க. உங்களுக்கு புரியுதா நான் சொல்ல வருது? எடுத்த உடனே ஒரு துறையில நீங்க வின் பண்ணவே முடியாது. இப்போ ஒரு துறையில வரீங்கன்னு வைங்க, இப்போ ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல நீங்க பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, ஒண்ணுமே தெரியாதுன்னா அந்த பிசினஸ்ல இறங்குன உடனே உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குமானா கிடைக்காது. சத்தியமா கிடைக்காது. ப்ராஃபிட்லாம் கிடைக்காது. அப்போ அந்த இடத்துல ப்ரீவியஸா நீங்க வந்து லாஸ் ஆயிருக்கணும். இல்லைன்னா நீங்க இறங்குன உடனே நீங்க தோல்வி அடைஞ்சிருக்கணும். தோல்வி அடைஞ்சாதான் நீங்க வின் பண்ணவே முடியும். எடுத்த உடனே வின் பண்ணவே முடியாதுங்க. இந்த உளவியலை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். நீங்க இப்பதான் மார்க்கெட்டை வந்து ஓகே, இப்படி நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, நான் இதை வந்து நீங்க பிகினர் மைண்ட் செட்ல ப்ரீவியஸா இருந்திருப்பீங்களா, நான் சொல்ற வரதை அப்படியே கம்பேரிசன் பண்ணி பாருங்க. நீங்க இப்போ ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க வந்து இப்போ மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குது, கிரிப்டோ மார்க்கெட், நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க, நிறைய இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு அப்படின்னு ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு வரும். ஓகேவா? அப்போ என்ன பண்ண போறோம், ஓகே அப்போ இதுல வந்து நம்ம சம்பாதிச்சாதான் என்ன அப்படின்னு அந்த இடத்துல நீங்க போய் சர்ச் பண்ணி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஓகே இது வந்து நல்லா போயிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி டக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க. இதுதான் பிகினரோட மைண்ட் செட். அப்போ இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, நீங்க கத்துக்காம இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க. மார்க்கெட் மேலதான் போயிட்டு இருக்கு, நிறைய பேர் சொல்றாங்க இதுல வந்து நல்லா ப்ராஃபிட் வருது அப்படின்ட்டு கத்துக்காம இன்வெஸ்ட் பண்றீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல
நீங்க ஃபெயில் ஆகுறது தான் வாய்ப்பு இருக்கு. நீங்க ப்ராஃபிட் எடுக்கவே வாய்ப்பே கிடையாது. அப்படியே ப்ராஃபிட் எடுத்தாலும் மறுபடியும் அதுல கொண்டு போய் போட்டுருவீங்க, ஃபெயில். வந்த மணி எல்லாத்தையும் போயிடும். உங்களுக்கு புரியுதா? இதுக்கான சீக்ரெட் என்ன தெரியுமா? கடந்த கால வெற்றிகளை கொண்டு முடிவெடுக்கும் முறை எப்போதும் தோல்விகளை பரிசாக கொடுக்கும். இந்த கோட்டை வந்து கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்றேன் பாருங்க. கடந்த கால வெற்றிகளை கொண்டு முடிவெடுக்கும் முறையானது எப்போதும் தோல்விகளையே பரிசாக கொடுக்கும். வெற்றிகள் அப்படின்றது இந்த இடத்துல நான் என்ன கம்பேரிசன் பண்றேன், புல் மார்க்கெட். சரியா? ஒரு புல் மார்க்கெட் வந்து வெற்றி தான் புல் மார்க்கெட். புல் மார்க்கெட் வெற்றி கம்பேரிசன். ஓகேவா? இப்போ நான் என்ன இந்த லைனை வந்து நல்லா எழுதி வச்சுங்க. கடந்த கால வெற்றிகளை கொண்டு முடிவெடுக்கும் முறையானது எப்போதும் தோல்விகளையே பரிசாக கொடுக்கும். அதாவது நீங்க புல் மார்க்கெட்டுக்குள்ள வரீங்க. புல் மார்க்கெட் என்பது வெற்றிகளை குறிக்கும். அப்போ வெற்றிகளை அந்த இடத்துல வந்து நீங்க முடிவெடுத்து இன்வெஸ்ட் பண்றீங்க. புரியுதா? வெற்றிகளை குறிக்கும் இடத்துல நீங்க முடிவெடுத்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த இடத்துல நீங்க தோல்விதான் அடையும். இது வந்து எழுதப்படாத விதி. இது கண்டிப்பா இதுதான் நடக்கும். நீங்க புல் மார்க்கெட்ல வந்தீங்கன்னா நீங்க தோல்விதான் நடக்கும், ப்ராஃபிட் நடக்காது. அப்படியே ஏதாவது ஒண்ணு லக்குல அப்படி வந்தா கூட அந்த ப்ராஃபிட்டை மறுபடியும் கொண்டு வந்து அந்த மார்க்கெட்ல போட்டு இழந்து விடுவீர்கள். புரியுதா? இதுதான் நான் வந்து ஒரு சீக்ரெட்டா சொல்ல வந்தது. இந்த லைன் நீங்க கண்டிப்பா நீங்க நல்லா அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். கடந்த கால வெற்றிகளை கொண்டு முடிவெடுக்கும் முறை எப்போதும் தோல்விகளையே பரிசாக கொடுக்கும். ஓகே, இது வந்து எக்ஸாம்பிள் வந்து வெற்றிகளை கொண்டு முடிவெடுக்கும் திறன் அப்படின்னா புல் மார்க்கெட்ல. சரி, புல் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற விதம். ஓகே, நீங்க புல் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்களா, அதுதான் வந்து இங்க வெற்றிகளை கொண்டு முடிவெடுக்கும் முறை, இன்வெஸ்ட் பண்ணுவது. சரியா? இங்க புல் மார்க்கெட் அப்படின்றது வெற்றியோட எண்ணங்களை நான் சொல்றேன். வெற்றியோட எண்ணங்கள். சரியா? இது வந்து நம்ம மனசோட நம்மளோட எண்ணங்களோட கம்பேர் பண்ணி பாருங்க. இப்ப ரெண்டாவது சீக்ரெட் என்னன்னா, இந்த லைனும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. கடந்த கால தோல்விகளை கொண்டு முடிவெடுக்கும் முறை எப்போதும் வெற்றிகளையே பரிசாக கொடுக்கும். இப்ப உங்களுக்கு புரியுதா? நான் ஃபர்ஸ்ட் ஒரு காரணம் சொன்னல, அது வந்து தோல்விக்கான காரணம். ரெண்டாவது ஒண்ணு சொன்னல, இது வெற்றிக்கான காரணம். இது எப்படி மிக்ஸ் ஆகுதுன்னு பாருங்க. ரெண்டாவது என்ன சொன்ன, கடந்த கால தோல்விகளை கொண்டு முடிவெடுக்கும் முறை எப்போதும் வெற்றிகளையே பரிசாக கொடுக்கும். அதாவது பியர் மார்க்கெட்ல நீங்க முடிவெடுத்து ஒரு டிசிஷன் எடுத்து ஒரு ஆக்ஷன் எடுக்கும் பொழுது அது வந்து உங்களுக்கு எப்பொழுதுமே ப்ராஃபிட் தான் கொடுக்கும். சரியா? அதுதான் இங்க வந்து நான் பியர் மார்க்கெட் அப்படின்றது இங்க நம்ம தோல்விகளை குறிக்கும். சரியா? இது வந்து நான் சொல்றது, இது வந்து நான் மார்க்கெட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க. இது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் இது பொருந்தும். நீங்க பிசினஸ் பண்றதா இருந்தாலும் சரி, நீங்க வேலை செய்ய போற இடத்துல, இப்போ நீங்க வேலை செய்ய போறீங்க, அப்போ எடுத்த உடனே உங்களுக்கு வந்து இன்டர்வியூல பாஸ் பண்ணி டக்குன்னு போய் வேலை செஞ்சு நீங்க அடுத்த ஃபர்ஸ்ட் நாள்ல நீங்க வந்து வேலையெல்லாம் கத்துக்காமே நீங்க வந்து வேலை பார்க்க முடியுமா? அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க இன்டர்வியூ பண்ண போறீங்க, அதுல தோல்வி அடைஞ்சு தான் வின் பண்ண முடியும். வின் பண்ணி வேலைக்கு போய் அதுலயும் தோல்வி அடைஞ்சு தான் எரர் வந்து தான் மறுபடியும் வந்து வேலை தப்பு செஞ்சா கரெக்ட் பண்ணி மறுபடியும் நல்லா பண்ண முடியும். அதே மாதிரிதான் இங்கேயும் புல் மார்க்கெட் பியர் மார்க்கெட் எல்லாம் சேம் தான். இந்த ஒரு ரகசியத்தை நீங்க கம்பேரிசன் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இது புரியுதா உங்களுக்கு? எப்பவுமே கடந்த கால தோல்விகளை கொண்டு முடிவெடுக்கும் முறை எப்போதும் வெற்றிகளே பரிசாக கொடுக்கும். நீங்க தோல்வியில முடிவெடுக்கணும். உங்களுக்கு புரியுதா? தோல்வினா பியர் மார்க்கெட்டை தான் நீங்க முடிவெடுக்கணும். புல் மார்க்கெட்ல முடிவெடுக்க கூடாது, பியர் மார்க்கெட்ல தான் முடிவெடுக்கணும். ஸோ பியர் மார்க்கெட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இருக்கிறது அந்த ஸ்டேட் தான். ஏன்னா எவ்ரிபடி பேனிக். உங்களுக்கு புரியுதா? இப்போ நான் சொல்றேன் இந்த சீக்ரெட் உங்களுக்கு புரியுதா? இப்போ இதுல வந்து இன்னொன்னு நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி சொல்றேன் பாருங்களேன். இப்போ இதுல வந்து நம்ம பண்ற தவறு என்னன்னா, புல் மார்க்கெட்ல வந்து முடிவெடுக்கும் திறன் வந்து இன்வெஸ்ட் பண்றது, பியர் மார்க்கெட்ல முடிவெடுக்கும் திறன் வந்து வித்துட்டு போறது. உங்களுக்கு புரியுதா? இப்போ ஏன்னா இங்க வந்து பேனிக் ஆயிட்டு வித்துட்டு போறீங்க, முடிவெடுக்க மாட்டேன். அதாவது முடிவெடுத்து வித்துட்டு போறீங்க, ஆனா வந்து இங்க கத்துக்கிற திறன் இல்ல. இந்த உல்டாவை அப்படியே மாத்திருங்களேன். இப்போ நீங்க இதை மட்டும் வந்து இந்த 2 லைனை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங்கா இருக்கும். எண்ணங்கள் தான் முடிவெடுக்குது. சரியா? இப்போ இந்த 2 லைன் மறுபடியும் நான் படிக்கிறேன், எழுதி வச்சிருக்கேன். சரியா? அதனால படிக்கிறேன் மறுபடியும். கடந்த கால வெற்றிகளை கொண்டு முடிவெடுக்கும் முறை எப்போதும் தோல்விகளையே பரிசாக கொடுக்கும். வெற்றிகளை கண்டு முடிவே எடுக்காதீங்க. ஓகேவா? இப்போ ஒரு வின் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு விஷயத்துல வின் பண்ணிட்டீங்கன்னா அதை வச்சு முடிவெடுக்கும் பொழுது
அடுத்ததாக நீங்க தோல்விகளை சந்திக்கும். சரியா? இது வின் பண்ண முடியாது, இது வின் பண்றதுக்கான சான்ஸே கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வின் எப்பொழுதும் தோல்வி, அடுத்த நகர்வு தோல்வியே கொண்டு போய் முடியும். புரியுதா? எப்பவுமே இப்போ ஒரு இதுமே இல்லாம ஒருத்தன் லாட்டரியில லக்கு வருது அப்படின்னா அவன் அந்த லாட்டரியில வர மணியை வச்சுக்கின்னு அவன் அடுத்து வந்து மணியை பணத்தை பெருக்குவானா இல்ல பணத்தை வந்து வேஸ்ட் பண்ணி வந்த பணத்தையும் விட்டுருவானா? உங்களுக்கு நிறைய பேருக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, லாட்டரியில வந்து பணம் அடிச்சு அந்த பணத்தை வந்து விட்டுருவானுங்க அப்படியே. அதை வச்சு பெருக்க தெரியாது. ஏன்னா அதை வச்சு எப்படி பெருக்கணும், அதை வச்சு எப்படி அதிகப்படுத்தணும் அப்படின்ற அந்த அந்த எஜுகேஷன் அவங்க கிட்ட இல்லை. புரியுதா? அந்த எஜுகேஷன் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்னா நார்மலாவே இப்போ நீங்க வந்து ஒரு துறையில வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த துறையை பத்தி தெரிஞ்சுக்கணும். நார்மலாவே மனிதனுடைய உளவியல் எப்படி அப்படின்னா, நீங்க இது வந்து இது தப்பு, இது பொய் அப்படின்னா எனக்கு நிரூபிங்க கமெண்ட்ல. சரிங்களா? நார்மலாவே மனிதனுடைய உளவியல் எப்படி செயல்படுது அப்படின்னா, நான் சொல்றேன் பாருங்களேன், தோல்வியில இருந்து தாங்க கத்துக்கிறாங்க. இப்போ நாம ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்துல நம்ம தோல்வி அடைஞ்சே தீரணும். ஃபர்ஸ்ட் அடைஞ்சா மட்டும்தான் அதை கத்துக்கிறதுக்கு முடிவு வருங்க. தோல்வி அடையாம எந்த ஒரு விஷயமும் கத்துக்க முடியாது. முதலில் ஏற்படுவது ஆசை. அந்த ஆசை கண்டிப்பா ஒரு ஆசை தான் ஒருத்தனுக்கு தோல்வி வெற்றி ரெண்டுத்தையும் முடிவு பண்ணும். சரியா? ஒரு ஆசை வந்தாதான் அவன் அடுத்த ஆக்ஷன்ல இறங்குவான். அடுத்த ஆக்ஷன் கண்டிப்பா அந்த இடத்துல தோல்விதான் வரும். முதல்ல இதுதான் எழுதப்படாத விதி, பிரபஞ்ச விதி அதுதான். சரியா? ஃபர்ஸ்ட் ஆசைனா மார்க்கெட்ல நான் கம்பாரிசன் பண்ண போறேன். ஆசை வந்துருச்சு, அதுக்கப்புறம் மார்க்கெட்டை பத்தி ஆசை வந்துருச்சு, பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு மார்க்கெட்ல உள்ள வராங்க. உள்ள வந்து என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் தோல்வி அடைகிறாங்க. ஏன்னா புல் மார்க்கெட்ல உள்ள வராங்க. ஏன்னா பியர் மார்க்கெட் யாரையுமே உள்ள கொண்டு வராது. சரியா? புல் மார்க்கெட்ல தான் எல்லாரையும் உள்ள கொண்டு வரும். அப்போ புல் மார்க்கெட்ல வந்தோடனே ஃபர்ஸ்ட் தோல்வி அடைகிறாங்க. தோல்வி அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? பியர் மார்க்கெட்ல மாட்டிக்கிறாங்க, லாஸ் ஆயிடுறாங்க எல்லாரும். இப்போ இந்த கட்டத்துல என்ன ஆகுறாங்க? இதுல வந்து நான் பொதுவா ஒரு 100 பேரை வச்சுக்கோங்களேன். 100 பேர் புல் மார்க்கெட்ல உள்ள வராங்க, பியர் மார்க்கெட்ல லாஸ் ஆகுறாங்க. லாஸ் ஆகும்பொழுது என்ன ஆகுது? அவங்களுக்கு ஒட்டுமொத்த மணியும் வந்து அதுல லாஸ் பண்ணிடுறாங்க. அப்ப லாஸ் பண்ணிட்டப்போ அந்த இடத்துல வந்து முக்காவாசி பேர் 90 பீப்புள் வந்து வெளியேறாங்க. ஏன்னா ப்ரெஷர் தாங்க முடியாம ஓவர் மணி லாஸ், ப்ரெஷர் தாங்க முடியும் வெளியேறாங்க. மீதி இருக்கிற ஒரு 10 பேரோ 5 பேரோ இது மார்க்கெட்ல என்னதான் நடக்குது, நம்ம தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு ஒரு மோட்டிவ்ல கத்துக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி கத்துக்கிறாங்க. அப்போ கத்துக்கும் பொழுதுதான் அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு ஸ்டெப் ஆகுறாங்க. உங்களுக்கு புரியுதா? இதுதான் ஃபர்ஸ்ட் மனுஷனுக்கு ஏற்படுறது ஆசை. அந்த ஆசையினால பணம் சம்பாதிக்கிறதுக்கு வருது. அப்ப பணம் சம்பாதிக்கிறதுக்கு வரும்பொழுது முதல்ல தோல்விதான் வரும். தோல்வியிலிருந்து வெளியேறவங்க பல பேர். அதுல ரொம்ப சில பேர் மட்டும்தான் கத்துக்கிறாங்க. அதை கத்துக்கிற முயற்சி பண்ணும் பொழுது அவங்க அடுத்த ப்ராசஸ் ஸ்டெப் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து மணி ஏர்ன் பண்றதுக்கான விதிகளே அவங்களுக்கு தெரியுது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன ஸ்டேஜ்ல இருக்கோம்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. சரியா? ஆசை வருது எல்லாருக்குமே, 100% பீப்புளுக்கு ஆசை வரும், எல்லாருக்குமே ஆசை வரும். எல்லாருமே தோல்வி அடைவாங்க. என்ன உட்பட நான் கூட ஃபர்ஸ்ட் தோல்வி தான் அடைஞ்சேன். ஏன்னா தோல்வி அடையாம எதுவுமே கத்துக்க முடியாது. அப்படியே நீங்க வின் பண்ணாலும் மறுபடியும் தோல்வி அடைஞ்சிட்டு தான் கன்சிஸ்டண்டா வின் பண்ண முடியும். இல்லைன்னா வேலைக்கே ஆகாது. சரியா? தோல்வி அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பியர் மார்க்கெட்ல கத்துக்கிட்டு தான் அப்புறம் தான் ப்ராஃபிட்டே எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து ஏன் இந்த வீடியோ நான் சொல்ல வந்தேன்னா, பொதுவாவே நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய மனசு எப்படி நினைக்குதுன்னா, ஒரு கிரீட்ல தான் வந்து கிரீட்ல தான் அதே போகும். அப்படியே கிரீட்ல போய் பணம் சம்பாதிக்கணும், இவ்வளவு போகுது அப்படின்ட்டு உள்ள வந்து எல்லாத்தையும் விட்டுறது. புரியுதா? இப்படிதான் வந்து மனசு இயங்கும். ஆனா சிலருக்கு மட்டும்தான் கத்துக்கிறதுக்கான ஒரு மோட்டிவ் கிடைக்கும். அப்போ கத்துக்கிட்டு அவங்க அடுத்த ஸ்டெப் போவாங்க. இப்போ பொதுவாக வந்து கிரிப்டோ மார்க்கெட்ல மட்டும் கிடையாது, பிசினஸ்ல தான். இப்போ நான் ஒன்று சொல்றேன். இப்போ 100 பேருக்கு வந்து ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு ஆசை இருக்குது, ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க. அதுல 90 பேர் லாஸ் பண்றாங்க ஹோட்டல்ல. சாரி, 90 பேர்ல 100 பேருமே லாஸ் பண்றாங்க. 100 பேர் வந்து ஆசை வருது ஹோட்டல் ஆரம்பிக்கணும், சம்பாதிக்கணும், ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க. 100 பேரும் ஆரம்பிக்கிறாங்க. அதுல 100 பேரும் லாஸ் பண்றாங்க. ஓகே, 100 பேர் லாஸ் பண்றாங்க. அதுல 90 பேர் வெளியேறிடுறாங்க. மீதி 10 பேரோ 5 பேரோ தான் அதுல வந்து என்ன இருக்குது கத்துக்கிறாங்க, முழுமையா கத்துக்கிட்டு அவங்க அடுத்த ஸ்டெப் போய் அப்படியே வந்து அதுல அந்த துறையில லாபம் எடுக்கிறாங்க.
இது வந்து கிரிப்டோ மார்க்கெட் மட்டும் கிடையாது, எல்லா துறைக்கும் இது பொருந்தும். இந்த ஒரு உளவியல் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அடுத்த லெவலுக்கு நீங்க போவீங்க. புரியுதுங்களா? நம்ம வந்து இப்போ நீங்க வந்து பிகினரா இருந்தீங்க, அப்படி இல்லைன்னா சரி எக்ஸ்பீரியன்ஸா கூட இருக்கிறீங்க, பிகினரா கூட இருக்கிறீங்க, 4 வருஷமா 5 வருஷம் 6 வருஷமா கிரிப்டோ மார்க்கெட்ல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க முதல்ல பாருங்க, ஆசையில உள்ள வந்துட்டீங்க, ஒரு ஆசையில உள்ள வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க அதுல வந்து தோல்வி அடைஞ்சிட்டீங்க. தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு பேர் வெளியேறாங்க. வெளியேறாம இருக்கிறவங்க தான் கத்துக்கிறாங்க. இப்போ பாருங்க, நம்மளுடைய குரூப்லயே எவ்வளவு பேர் வெளியேறாங்க, கிட்டத்தட்ட 50-70 பேர் வெளியேறிட்டாங்க. புரியுதா? இதுதான் தோல்வி அடைஞ்சிட்டாங்க, தோல்வி அடைஞ்சு வெளியேறிடுவாங்க. வெளியேறிட்டதுக்கு அப்புறம் கத்துக்கிறவங்க தான் இங்க நிற்பாங்க. மார்க்கெட்ல கத்துக்கிறவங்க தான் இருப்பாங்க, மீதி பேர் வெளியேறிடுவாங்க. சரியா? அப்ப கத்துக்கிட்டு அடுத்த ஸ்டெப் போனாதான் பல விஷயங்கள் கத்துக்க முடியும். புரியுதா? நீங்க தோல்வி அடைஞ்சிருக்குன்னு, நீங்க தோல்வி அடைஞ்சிட்டோம், நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நீங்க வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இந்த தப்பு பண்ணிட்டு வெளியேறீங்க பாத்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய ஏமாளித்தனம் நான் சொல்லுவேன். சரியா? தப்பு எல்லாருக்குமே நடக்குங்க, எனக்கும் நடந்திருக்குங்க. நானும் 2017 சைக்கிள்ல மொத்தமா விட்டவன் தான். புரியுதா உங்களுக்கு? அப்போ அதுல இருந்து கத்துக்கிட்டு அடுத்த ஸ்டெப் முன் வரவன் தான் ஜெயிப்பான். தோல்வி அடைஞ்சிட்டா அப்படின்றதெல்லாம் நிக்காதீங்க, அடுத்து கத்துக்கிட்டு மேல வந்துருங்க. ஓகேவா? இது வந்து இந்த சேனல் எதுக்காக நான் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா, பல பல உளவியல் விஷயங்கள் கிரிப்டோ மார்க்கெட்டை பொறுத்து லைஃபோட உளவியல் விஷயங்கள் இருக்கும்ல, வாழ்க்கையோட உளவியல் விஷயங்கள், அது எல்லாமே கிரிப்டோலயும் நடக்கும், கிரிப்டோ மார்க்கெட்லயும் நடக்கும். இதை வந்து நான் அப்படியே கம்பேரிசன் பண்ணி கிரிப்டோ மார்க்கெட்ல உளவியலா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தருவேன். அதுக்காக தான் இந்த சேனல் வந்து நான் ஓபன் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி 4 வீடியோ போட்டிருக்கேன். அந்த 4 வீடியோவும் பாருங்க. இந்த உளவியலோட அட்டாச்மெண்ட் பண்ணி தான் நான் எல்லா விஷயமும் நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? இது வந்து ஒரு எப்படி சொல்றது, இந்த சேனல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாலேஜை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு தான் இந்த சேனல் நான் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து இது ஒரு பெரிய, இந்த வீடியோல பெரிய அட்ராக்ஷனே இல்ல, ஒரு ஃபன்னியா இல்ல, ஒரு இது அப்படிலாம் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கானது கிடையாது. நீங்க ஒரு வேற லெவல்ல ஒரு விஷயம் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிய வரும். ஓகேங்களா? இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் நான் நம்புறேன். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், 2-3 வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்க. 4 வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்க. நிறைய உளவியல் சீக்கிரட்லாம் நான் சொல்லித்தரேன். இந்த சேனல் வந்து கண்டினியூஸா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க மைண்டே சேஞ்ச் ஆகும், உங்களோட எண்ணங்களே சேஞ்ச் ஆகும், மார்க்கெட்டை பாக்குற விதமே சேஞ்ச் ஆகும். அப்போ நீங்க மார்க்கெட்டோட கத்துக்கிற விதம் சேஞ்ச் ஆகும். அப்போ சேஞ்ச் ஆனாலே நீங்க அடுத்த ஸ்டெப் மேல வந்துட்டீங்க. அப்போ மேல வந்துட்டாலே அடுத்த லெவலுக்கு நீங்க போறதுக்கு ரெடி. சரியா? இப்போ நீங்க ஒண்ணு கத்துக்கிட்டாதான் அதுக்கான ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும், கத்துக்காம ரிவார்டே கிடைக்கும். புரியுதா? கத்துக்கிட்டாதான் ரிவார்டு கிடைக்கும், கத்துக்காம ரிவார்டு கிடைக்காது. இது மட்டும் புரிஞ்சுங்க. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்துருப்பீங்க நான் நம்புறேன். உங்களுக்கு வந்து ஒரு வேற மாதிரியான ஒரு உளவியல் டெக்னிக் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன்னு எனக்கு திருப்தியா இருக்குது. அடுத்த இதுல வந்து அடுத்த வீடியோல நான் இதோட அடுத்த லெவலுக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தரேன். சரிங்களா? ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா என் கூட சேர்ந்து நீங்களும் வளருங்க. நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஓகே, எஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.